நம் நாட்டில் சிலர் உண்டு. அவர்கள் தங்கள் மனைவி அல்லது புருஷன், பிள்ளைகள் மற்றும் தனக்கு பிடித்தவர்கள் யாராவது உண்டென்றால் அவர்களும் நல்லா இருக்க வேணும் என நினைத்து எத்தனை பொய் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள். எத்தனை பொய்கள் சொல்லியாவது அவர்கள் விரும்பும் காரியத்தை செய்ய துணிவார்கள். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணும் என நினைத்து ஒரு நபர் பேசினால் அதெல்லாம் நடக்குமா என்று பேசுவார்கள். இப்படி எல்லோரும் நல்லா இருக்க வேணும் என நினைத்து நாம் பேசும்போது அவர்கள் நடக்காது என்று சொல்லுவது கேட்டால் உண்மையில் நன்மையில் நிலைக்க முடியாது என்று தோன்றும் அளவிற்கு பேசுவார்கள். அது எப்படி என்றால், உண்மையாக நன்மையாக இருக்க விரும்பி பேசி செய்தவர்கள் இப்படி இன்னின்ன விஷயங்களில் இடறி விழுந்தார்கள் என்று தங்களுக்கு தெரிந்தவர்களை பற்றியும் மற்றவர்கள் இப்படிப்பட்ட யாரை பற்றியாவது சொல்லி இருந்தால் அதையும் சாட்சியாக சொல்லுவார்கள். இப்படி நல்லது செய்ய விரும்புபவர்களை தடுக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். அதற்கு அவர்களே சுயநலவாதியாக இருப்பது ஒரு காரணம். இரண்டாவது, அப்படி எல்லோரும் நல்லா இருக்கணும் என நினைத்து பேசி செய்ய விரும்புகிற நபர் மூலம் நல்லவைகள் நடந்தால் தனக்கு ஒரு மதிப்பும் இல்லாமல் போகுமே என்ற கொடூர எண்ணமும் ஆகும். இந்த கொடூர எண்ணத்தினால் நாம் பேசுவது நல்லது என்று தெரிந்தாலும் அது தவறு என்று முரண்பாடான கருத்தை சொல்லி கெடுப்பார்கள். மொத்தத்தில் நல்லதை சொல்லும் நபர்களை, உண்மையை சொல்லும் நபர்களை வளர விடாமல் கசக்கி பிழிந்து எடுப்பது மாதிரி கவலைப்பட்டு துக்கப்படும் அளவிற்கு செய்து இந்த யூதாசுகள் நன்மையை கெடுப்பார்கள். ஆனால் வெளியே தெரியாது. இப்படி பேசி கெடுக்க இன்னொரு காரணம் என்னவென்றால், எல்லாரும் நல்லா இருந்தால் நான் மட்டும் நல்லா இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டு நடக்க முடியாது அல்லவா, தான் மட்டும் நல்லா இருக்கிறேன் என்று பெருமை அடிக்க முடியாது அல்லவா என்கிற சுயநலமான எண்ணமே ஆகும். நானும் ஒரு சமயம் இப்படிப்பட்ட கொடூர வஞ்சக புத்தியோடு பேசி கெடுத்திருக்கிறேன். அதனால்தான் இருதயத்தின் நினைவுகளை இவ்வளவு தெளிவாக பேசுகிறேன். எனவே நாம் எப்படி நம் பேச்சுகளில் செயல்பாடுகளில் இருக்கிறோம் என்று கண்டுபிடித்து திருந்துவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.